டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தின் போது உயிரிழந்த இளம் விவசாயியின் மரணத்தை கண்டித்து இன்றைய நாளை கருப்பு வெள்ளிக்கிழமையாக விவசாயிகள் அனுசரிக்கின்றனர். இதற்கிடையே விவசாயிகளுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஹரியானா அரசு கைவிட்டுள்ளது. டெல்லியை அணுகும் ஷம்பு எல்லையிலும் திக்ரி எல்லையிலும் கடுமையான தடுப்புகள் தொடர்கின்றன. இரும்பு வேலிகள், ஆணிகள் பதிக்கப்பட்ட சாலைகள், மண் நிரப்பப்பட்ட வாகனங்கள், கான்கிரீட் வேலிகளோடு பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிலேயே தடுப்புகள் அமைக்கப்பட்டு விவசாயிகள் தடுக்கப்பட்டுள்ளனர். ஷம்பு எல்லையில் விவசாயிகள் தங்கள் டிராக்டர்களுடன் முகாமிட்டுள்ளனர். பஞ்சாப், ஹரியானா எல்லையான கனோரியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளுடன் நடந்த மோதலில் 21 வயது இளம் விவசாயி சுப்கரண் சிங் உயிரிழந்த நிலையில் போராட்டத்தை 2 நாட்களுக்கு நிறுத்தி வைத்த விவசாயிகள் விவசாயி உயிரிழப்புக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் கருப்பு வெள்ளி அனுசரித்தனர். இறந்த விவசாயியின் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது. விவசாயியின் சகோதரிக்கு அரசு வேலை வழங்கவும் உத்தரவிட்டுள்ள பகவந்த் மான் அரசு விவசாயி உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. விவசாயி உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதியும் வரை அவரது உடலை தகனம் செய்யப் போவதில்லை என்று விவசாய தலைவர்கள் அறிவித்துள்ளனர். இதற்கிடையே போராடும் விவசாயிகளுக்கு எதிராக தேசிய பாதுகாப்பு சட்ட நடவடிக்கையை கைவிடுவதாக ஹரியானா காவல்துறை தெரிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் குற்ற நடவடிக்கைகளை தவிர்க்கவும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முன்னதாக ஹரியானா காவல்துறை தெரிவித்திருந்தது. இச்சூழலில் விவசாயிகளுடன் நடத்தப்பட்ட 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் 5வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. MS சுவாமிநாதன் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம், லக்கிம்பூர் கேரி சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் கடந்த 13ஆம் தேதி முதல் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் டெல்லிக்குள் நுழையாமல் இருக்க தலைநகரின் அனைத்து எல்லைகளும் மூடப்பட்டுள்ளன.